சென்னையில் மின்வாரிய அதிகாரியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடபழனியை சேர்ந்த ஒருவர் தன் வீட்டுக்கு மின்சாரம் முறையாக வருவதில்லை என விருகம்பாக்கம் மின்துறை அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதன்படி பழுது நீக்க வந்த மின்பணியாளர்கள் சாலையை தோண்டி செப்பனிடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த விருகம்பாக்கம் திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் எங்களை கேட்காமல் சாலையை எதற்காக தோண்டினீர்கள் என கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளரான விஜய் மின்வாரிய அதிகாரி பாஸ்கரை தாக்கியுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து இதுபோல் அராஜகங்களில் ஈடுபட்டு வருவதாக தொகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்கி போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வீரம்மாள் தம்பதியினர் கூரை வீட்டில் வசித்து வருகின்றனர். தொகுப்பு வீட்டிற்கான பயனாளிகள் பட்டியலில் பலமுறை இவர்களது பெயர் இடம்பெற்றிருந்தும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காததால் இவர்களுக்கு தொகுப்பு வீடுகள் ஒதுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாழ்வதற்கு வசதியற்ற நிலையில் தற்போது வீடு இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்குவதற்காக வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தாங்கள் கொண்டு வந்த ஆதார் அட்டை, அரிசி, மளிகை பொருட்களை வெளியில் வீசி எறிந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 380 கொலைகள் அரங்கேறி உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. ஒட்டுமொத்த தமிழ்நாடே உதிரி பூக்கள் போல எங்கு பார்த்தாலும் மரண போலங்களாக உள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஸ்டாலினின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளது. நடப்பு மாதத்தில் கடந்த 1ஆம் தேதியில் இருந்து தற்போது வரை 72 கொலைகள் நடந்துள்ளன. அதன்படி 2025ஆம் ஆண்டில் மாதம் வாரியாக ஜனவரியில் 98, பிப்ரவரியில் 90, மார்ச்சில் 120, ஏப்ரலில் தற்போது 72 என மொத்தம் 380 கொலைகள் அரங்கேறி உள்ளன. இது தவிர மறைக்கப்பட்ட புகார் பதிவு செய்யாமல் சந்தேகத்தின் பெயரில் ஏராளமான மரணங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு ஸ்டாலினின் நிர்வாக சீர்கேட்டால் கொலை நகரமாக மாறியுள்ள அவலம் அரங்கேறி உள்ளது.